அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். உண்மையிலேயே ஒரு வேதனையான ஒரு சம்பவம் இப்போ ரீசெண்டாக இந்தியாவினுடைய உத்தரப்பிரதேசம் பகுதியில் நடந்திருக்குது. ஒருத்தர் ஒரு மாதிரி கதை, சரியா? இதில் உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத இப்போ ரீசெண்டாக ஒரு தகவல் ஒன்று எனக்கு கிடைச்சதன் அடிப்படையில், அதாவது தன் காதலனும் காதலியும் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு காட்டு பகுதிக்குள்ளே போகிறாங்க. ஒரு மலை பிரதேசத்துக்குள்ள போகும்போது அந்த காதலனுடைய தெரிந்த ஒரு சில நண்பர்களும் நாங்கள் இப்படி போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் போகிறாங்க. போனதுக்கு அப்புறமா அந்த காதலனை ஒரு பக்கம் அடித்து அவனை மறித்து வச்சுட்டு, அதாவது அவனை பிடிச்சி வச்சுட்டு குரூப்பாக, அதாவது இதில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேருக்கு மேலே சேர்ந்து கூட்டு பாலியல் துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கானுங்க. கடைசியில் அந்த இளம் பெண் சடலமாக தான் மீட்கப்படுறாங்க. சரியா? கடைசி சடலமாக மீட்கப்படுறாங்க. இந்த காதலனை கட்டி போட்டிருக்கிறானுங்க. காதலன் எப்படியோ கட்டை அவிழ்த்துட்டு தப்பி ஓடி போய் போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணி தான் இந்த சந்தேக நபர்களை பிறகு பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி ரோடு நடுக அடித்து இழுத்துட்டு போகிற மாதிரி வீடியோ காட்சிகள் பார்க்க கிடைச்சது சமூக வலைத்தளங்கள். அதில் சில வீடியோ காட்சிகள் அன்பார்ந்த உறவுகளே, அந்த குழுவாக நின்று, அந்த குரூப்பாக நின்று அவனுங்க அந்த பாலியல் தொல்லை பண்ணுறது, அந்த பொண்ணை பாலியல் துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய அந்த வீடியோ காட்சி சோஷியல் மீடியாவில் சில இடங்களில் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. சரியா? இந்த பக்கம் நிற்கிற அந்த ப்ளூ சட்டை போட்டுக்கிறவன் தான் காதலன். அவனை பிடிச்சி அடித்து விரட்டி விட்டுட்டு இந்த பெண் பிள்ளையை இந்த கண்ணாடி போட்ட பெண் பிள்ளையை சீரழிச்சிருக்கிறானுங்க. சரியா? இதில் ஒரு வேதனையான விடயம் என்னென்னா, இந்த சமூகம் எந்த அளவுக்கு சீர்கட்டு போய் இருக்குது அப்படின்னா, ஒரு சில அந்த காடையர்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியலை, அவங்களுக்கு எப்படியான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதுன்னே தெரியலை. இதில் சிலவன் எப்படி தெரியுமா, அதில் கமெண்ட் போட்டிருக்கிறான், ஃபுல் வீடியோ இல்லையா, இதோடைய ஃபுல் லிங்க் இல்லையா, இதோடைய ஃபுல் வீடியோ கிடைக்காதா, இந்த வீடியோ காட்சிகள் இந்த இதில் வீடியோ ஃபுல் வீடியோ காட்சி இல்லையா. சிலவன் எனக்கிட்ட இருக்குது ஃபுல் வீடியோ காட்சி, வாங்க காட்டுறேன், என்னுடைய டெலிகிராமுக்கு வாங்க, என்னுடைய மெசேஜுக்கு வாங்க, இன்பாக்ஸுக்கு வாங்க. அடே, இது ஒரு பாலியல் தொல்லை நடந்திருக்குது, ஒரு பாலியல் துஷ்பிரயோகம் நடந்திருக்குது. ஒரு பெண்ணை கொண்டுட்டானுங்க குரூப்பாக எல்லாரும் சேர்ந்து. இதை கூட அந்த காமத்தில் இது பண்ணக்கூடிய மாதிரி சில மனிதர்கள் இருக்கத்தானே செய்கிறானுங்கள் அப்படின்னு நினைக்கும் போது கவலையாக இருக்குது. அதே மாதிரி Jitendra Kumar, main accused, alias Bola, arrested after police encounter. 2 accused custody, further investigation underway. என்னத்தை பண்ணி என்னடா பண்ண? இப்போது நான் சொல்லக்கூடியது ஒன்று தான், இந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர்களுக்கு ரெகுலராக நாம் கொடுக்கக்கூடிய அட்வைஸ். ட்ரிப்பு போகிறாங்க குழந்தைங்க, அங்கே பிக்னிக் போக போகிறோம், இங்கே பர்த்டே பார்ட்டிக்கு போக போகிறோம், அந்த பார்ட்டிக்கு போக போகிறோம், இங்கே போக போகிறோம். இன்றைக்கி பெண் பிள்ளைகளும் சரி ஆண் பிள்ளைகளும் சரி அந்த சகஜமான நிலைக்கு வந்துட்டாங்க. சோசியல்ஸும் இன்னும் அதிகரித்து போச்சுன்னு சொல்லலாம். இன்னும் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு கலாச்சாரம். பர்த்டே பார்ட்டிக்கு போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், நான் நைட்டுக்கு வரமாட்டேன். நம்மெல்லாம் முன்னாடி, சரியா, நம்மளாம் சின்ன வயசில் கடைக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகினாலே போச்சு. அப்புறம் அடிதான், அன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே வெளுத்து கட்டிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் வெளியில் போன புள்ள
நைட்டு 12 மணி ஆகியும் வரலைன்னு வீட்டில் கால் பண்ணி கேட்டால், அம்மா இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், இங்கே கடலுக்கு வந்திருக்கோம், பீச்சுக்கு வந்திருக்கோம், காட்டுக்கு வந்திருக்கிறோம், வயலுக்கு வந்திருக்கோம், ஃப்ரெண்ட்ஸோட அங்கே வந்திருக்கேன், இங்கே போயிருக்கேன், நான் நாளைக்கு தான் வருவேன், இன்றைக்கி வர முடியாது. அந்த அளவுக்கு டெவலப். ஆனால் இந்த டெவலப் எங்கே கொண்டு போய் விடுதுன்னு பார்த்தீங்களா? காதலிக்கிறவன் ஓகே, ஒருவேளை காதலிக்கிறவன் சேர்ந்து உங்களை இந்த மாதிரி சீர்கெடுக்கலாம், இல்லை அவனே உங்களை கொண்டு போய் இந்த மாதிரி ஆபத்தில் விட்டுவிடலாம், இல்லையா அவனுக்கும் சேர்த்து கூட பிரச்சனை வரலாம். அதனால் அன்பார்ந்த உறவுகளே, சிந்தித்து செயல்படுங்க. உங்களுடைய குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஒன்று நடந்ததுக்கு அப்புறமா அழுது புலம்பி அடிச்சுக்கிட்டு பிரயோஜனமே இல்லை. நடக்கிறதுக்கு முன்னாடி சிந்திச்சுக்கோங்க. ஏன்னா இந்த அரபு நாடுகள் உங்களுக்கே தெரியும், வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே பணம் விழுந்தாலும் இங்கே போக விட மாட்டானுங்க. நீ போய் என்ன உயிராக கொடுக்க போகிற, நீ போய் என்ன செய்ய போகிற, போயிட்டாங்க இறந்துட்டாங்க அவ்வளோதான் போச்சு அடைக்கிடுவாங்க. ஏன்னா இந்த நாட்டில் அவனுங்களுக்கெல்லாம் இது சகஜம். இறந்த வீடுகளில் பாருங்கள், இன்றைக்கி இறந்தா நாளைக்கு, இன்றைக்கி செத்தா நாளைக்கு பால் அப்படின்ற மாதிரி, இன்றைக்கி இறந்தா அன்றைக்கே கொண்டு போய் புதைச்சாச்சு, 2 நாள் அழுதாச்சு, அப்புறமா அவனுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க, அவ்வளோதான். அது மாதிரி தான் நம்மளுடைய நிலைமையும் அவங்க கணக்கெடுப்பாங்க. அதனால் தயவுசெய்து அன்பார்ந்த தாய் தந்தையர்களை கவனம், சிந்திச்சு செயல்படுங்க. குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க.